الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரதீனா பில்லாஹி ரப்பன் நபி முஹம்மதின் ரசூல் ரபில் இஸ்லாமி தீனா. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்து முடித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிருளும் மேலான இருளுக்கு தெளிவக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவரது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபூ தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்னென்றும் எப்போது நிலவட்டுமாக. அன்பிக்கினி அல்லாஹ் வல்ல அல்லாஹ் வேலையார்களே, ரமலான் சிறப்பு தொடர்பான நிகழ்ச்சியினை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பது மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கின் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் தொடர் 7 நாம் தங்களை சந்திக்கின்றோம். இந்த 7வது தொடரிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்று சொன்னால், கன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றம். கன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, தாவா பணி போய்கிட்டு இருக்குது. தாவா பணி நடந்து கொண்டிருக்கூடிய வேளையில சில என்னதான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அமல்களை வணக்க வழிபாடுகளை எல்லா விடயங்களையும் கவனம் செலுத்தி அதை செய்ய ஆரம்பிச்சிருந்தாலும் கூட சில மூல பழக்கங்கள் அவங்களை அறியாமலேயே அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ நம்மள்ட்ட சில விஷயங்களை பேசும்போது, இப்ப நீ பேசும்போது இது பண்றப்பா, நீங்க செய்யும்போது அது பழக்கம் ஒன்று இருக்குது அப்படி சொல்லும் போதுதான் நம்ம சில விஷயம் கவனிப்போம். ஆமா, அது தப்பு நம்மள்ட்ட இருக்குது, கூடாது அப்படி. அந்த மாதிரி சில ஐயாமுல் ஜாஹிலியா பழக்க வழக்கங்கள்ல உண்டான ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது. என்ன அது எது சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா, வெறுமனே பழக்கமா இல்லாம அதெல்லாம் அவங்க சில நேரங்கள்ல சில பொழுதுகள்ல சில விடயங்களை எப்ப செய்வாங்கன்னா, ஒரு சம்பிரதாயமா அல்லது தன்னிடத்துல உள்ள ஒரு மனவேதனையோ மன வலியையோ சந்தோஷத்தையோ மகிழ்ச்சி எதையாவது ஒன்று வெளிப்படுத்துக்காகவும் செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பின்தொடர்ந்து அந்த காரியத்துல ஈடுபடும் போது அது பளிச்சு மனசு காட்டி கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு காரியம் என்ன இவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சகோதரர் சக்கர் இருக்கிறார்ல, பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு மனவேதனை இருந்தா காலம் தொற்று அந்த விஷயம் நடந்துக்கு பாருங்க. அவருக்கு நினைவூட்டுன்னு போகலது, நீங்காத ஒரு விஷயமா இடம் பிடிச்சி. அப்போ அந்த மாதிரி அவங்க அந்த துயரத்தை மேலும் மேலும் அந்த ஞாபகம்லாம் வரும் என்ன செய்வாங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நெஞ்சில் அடிச்சுக்கிடுவாங்க, தலைப்பாய் பண்ணிடுவாங்க சொல்லி பார்த்தோம்னா அது அந்த டைம்ல. அதுக்கப்புறம் படிப்படியாக அது குறையும் போது வேறு விதமான சில மாற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் செயல்பாடுகள். அது என்ன அப்படின்னு சொன்னா, அது இந்த மண்டையில என்ன கொண்டை போடுறது, அது வித்தியாசம் போடுவாங்க. முடி அப்படி எடுத்து வச்சு கெட்டி போடுறது அவங்கள்ட்ட வழக்கம் இருந்துச்சு உலகி. அப்ப அந்த மாதிரி ஒரு இதை எடுத்து கெட்டி அவங்க ஒரு கொண்டையை போடுற வழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இது அவங்களுக்கு தெரியாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இது ஏற்றுக்கொண்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தவாப் செய்ய வர்றாங்க. காபத்துல்லா தவாப் செய்யறதுக்காக வர்றாங்க. தவாப் செஞ்சுக்கிறாங்க. அப்ப யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அங்க இருந்து பார்த்துட்டு ஒரு விஷயம் பாக்குறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல தவாப் செய்து கொண்டிருக்கும் போது வித்தியாசமான ஒரு போங்கு அவங்களுடைய கண்ணில் படுது. இது சில வருடங்கள் கழிஞ்சிருது. சில வருடங்கள் கழிஞ்சதுக்கு பிறகுதான் சம்பவம் நடக்குது. காலங்கள் கடந்து போகுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த சஹாபி பெண்மணி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் போய் சந்திக்கிற வழக்கம் தான் இருந்துச்சு. எப்போ மதீனால ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும்
போய் சந்திப்பாங்க, பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, மார்க்க விஷயங்களை கேட்பாங்க. தொடர்ந்து இப்படி அவங்கள மார்க்க விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில ரசூலுல்லாஹ்வுடைய மரணமும் ஏற்பட்டு விடுகிறது. அதோட நிக்கல அவங்க. சுப்ஹானல்லாஹ் தான் பாருங்க, மார்க்கத்தினுடைய தேடலை பாருங்க. தொடர்ந்து என்ன செய்வாங்களா, போவாங்கன்னா யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா ஆயிஷா நாயிக்காங்கல்ல அலிலாங்க, அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்கன்னா செய்ய தெரிவாங்க. வயசு சின்ன இவள்கிட்ட போய் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிலாம் இல்லை. மார்க்க விடயம், ஒரு கல்வி, ஒரு நல்ல விடயம், ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட இருக்குதா, அதுல வயசுல பெரியவங்களா சின்னவங்கலாம் பார்க்க தேவையில்லை. அது சரி, இதான் ஹக்குன்னு தெரிஞ்சா அது சொல்றதா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரும் நமக்கு. அந்த மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்க போய் தான் என்ன பண்றாங்கன்னா போய் கத்துக்கிறாங்க. போய் திரும்ப பல முறை போய் சந்திக்கிறாங்க. இதுக்காக பல மைல் தூரம் நடக்கணும், பயணத்தை மேற்கொள்ளணும், ஒட்டகத்தையோ குதிரையோ எடுத்துட்டு போகணும். இப்போ இப்படி பல தேவைகளில் போய் அவங்க இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்றாங்க. இந்த கால சூழ்நிலையில தான் அஸ்வனுடைய இறப்புக்கெல்லாம் பின்னாடி தான் இவங்க காபத்துல தவாஃப் போயிட்டு இருக்கும்போது உமர் கத்தாப் அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது கூப்பிட்டு சொல்றாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, இந்த மாதிரி கெட்டிருக்கிறீங்களா, என்ன காரணம், ஏன் இப்படி கெட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, அது ஒரு சொல்லனா துயரம், அதை நீங்க எப்படி சொல்றதுங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தோட வேதனையோட தன் சகோதரருடைய இழப்பு சம்பந்தமாகவும் அது எதனால கொல்லப்பட்டாங்க, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மாட்டியிருந்தோம், இதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றாங்க. சொன்னதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி துன்பங்கள் துயரங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு மன வேதனை, மன வலி, அதை எப்படி வெளிப்படுத்துவோம்னா இந்த மாதிரி தான் வெளிப்படுத்துவேன், இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். இப்போ உமர் கத்தாப் அவங்க மாஷா அல்லாஹ் அவங்களுடைய எந்த அளவுக்கு உமர் கத்தாப்னா கோபக்காரன் ஒண்ணா, ஆனா அதே சமயத்துல ஆறுதல் சொல்றதையும் மாஷா அல்லாஹ் திறம் மிக்கவங்க. இதெல்லாம் எது வழி நடத்துனா இஸ்லாம். ஒரு கோபக்காரனை சாந்தமானவனா, எதுக்குமே கோபம் வராதவனை ஒரு கொள்கை ரீதியாக கோபப்பட வைக்கிறதும் மார்க்கம்தான். இப்படி எல்லா விஷயமும் ஒரு செயின் மாதிரி பார்க்கணும். அப்போ உமர் கத்தாப் அவங்க என்ன பண்றாங்கன்னா கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாங்க. துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே அல்லாஹ் தான் கொண்டு வர்றான், சரியா? இந்த எப்படி சொன்னா, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மூட பக்கத்துக்கு போகக்கூடாது, அது நம்முடைய ஈமானை பாதிக்கும். மக்களுடைய விடியல் மூத்து இறப்புங்கிறது எல்லாமே நமக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சகஜமானது, அது ஏற்படுறது இயல்பா ஏற்படக்கூடிய ஒன்று. அதனால அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, இதனால தவறான நடைமுறைகள் நம்ம என்ன செய்ய கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவையும் விளக்கத்தையும் கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா, இதான் சொன்ன முதலே அடிக்கடி சொல்றதுதான், உடனே அதனுடைய கூந்தலோட முடி அவுக்குறாங்க. அவிழ்த்துட்டு எப்படி நம்ம சரியா அதை உள்ள வச்சுக்கணுமோ அந்த மாதிரி முறைப்படி எடுத்துக்கிறாங்க, அதை மறைச்சிக்கிறாங்க. இதான் மாற்றம் என்பது எப்படின்னு சொன்னா, சட்டத்தை கத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை உடனே மாற்றம் கொண்டு வரணும். ஒரு தப்பு நம்ம செய்யறோம், இது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அதை மறுகணமே மாற்றணும், அந்த முயற்சிக்கு வரணும், அந்த பண்பாடுக்கு வரணும். அப்படி வரும்போது தான் அது ஒரு முழுமையான மாற்றமா இருக்க முடியும். இதுதான் சஹாபாக்களும் சஹாபிய ஆண்களும் பெண்களும் செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம். இஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்மள்ட்ட எல்லோரும் இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு சொன்னா காரணம் அவங்க அப்போ அவங்கள்ட்ட ஏற்படுத்தி கொண்ட சில மாற்றங்கள் தான், உடனடியாக எடுத்துக்கொண்ட மாற்றங்கள் தான் நம்ம இன்னைக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே அவங்க அந்த ஐயாமல் ஜாஹிலியா காலத்தில் உள்ள அந்த இறப்பை வெளிப்படுத்துற மாதிரி, துயரத்தை வெளிப்படுத்துற மாதிரி தன்னுடைய உடைகள்லையோ சிறிய அலங்காரங்களையோ மாற்றங்கள் ஏற்படுத்தினாங்கல்ல, அதை இஸ்லாத்தில் வந்ததுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாபுடைய ஒரு சொல்லுக்கு இணங்க, அதாவது மார்க்க அடிப்படையில் அவங்க சொன்னதின் அடிப்படையில் அவங்க அதை உடனே களையிறாங்க, மாற்றுறாங்கிற செய்தியை நம்மளால செய்து பார்க்க முடியுது. அப்போ அன்பான சகோதரிகளே, அப்போ அந்த சமயத்தில் ஒரு சொல்றாங்க பாருங்க, குந்த் அபிகி லஹு மினஸ்ஸரி, ஷியர்னா முடி, ஓ அனல் யௌம அபிகி லஹு மினன்னாரி. அதாவது முன்பு நான் சக்கருக்காக, அதாவது தன்னுடைய சகோதரனுக்காக பழி வாங்குறத அந்த எண்ணம், அது என்னன்னா பழி வாங்குற எண்ணத்தோடையே கூட நான் அதை வச்சிருந்தேன். அப்போ நான் அது அழுது கொண்டிருந்தேன், அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது அவர் தான் இறந்துட்டாரு. ஏன்னா நான் இஸ்லாத்தின்பால் ஒரு கொள்கையில் ஈர்க்கப்பட்டு வந்துட்டேன். நகரில் அந்த அல்லாஹ் அவர் நரகத்துல தள்ளுறதை நினைச்சு நான் என்ன செய்யப்படுறேன், அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, சக்கரை தன்னுடைய சகோதரன் நினைச்சு இதை கட்டுறேன், அதை மனவேதனை வெளிப்படுத்துறேன், நான் அழுகுறேன், அதனால அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் அழுகுறேன், எனக்கு தெரியுமா, அவர் நரகத்துக்கு போயிடுவாரேன்னு நினைச்சு நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லி அதையும் கவிநடை நினைச்சாங்க போட்டு அந்த வார்த்தையில சொல்றாங்க.
அப்போ மனவேதனை மனவலிங்கிறது என்னதான் இருந்தாலும் மனசு இருக்க தான் செய்யும். ஆனால் இஸ்லாமிய அடிப்படைகளை சட்டத்திட்டங்களையும் அது தகர்க்காத வரையிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதனை அன்பார்ந்த சகோதர சகோதரியை புரிந்து வரணும். அதனால நம்ம என்ன சொல்றோம், மார்க் என்ன சொல்லுது, நமக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும்போது சரி, துக்கம் அல்லது கவலை ஒரு இழப்பு ஏற்படும் போது சரி, சமநிலையில வச்சுக்கணும். அதுக்காக அழுக கூடாதுன்னு மார்க்க சொல்லலை. அழுக வரத்தான் செய்யும், அழணும். அழுது உங்களுடைய உள்ளங்களை நீங்க என்ன செய்யணும், கால் எம்டி ஆக்கணும். அதை மனசை வச்சுக்கிட்டே இருந்தோம், நமக்கு சரியான இடம் கிடைக்கல, அழுகுறதுக்கு சரியான ஒரு இது கிடைக்கல நம்ம நினைச்சிக்க கூடாது. அதே சமயத்துல நம்முடைய இழப்பும் நம்முடைய அழுகையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அதை நினைச்சு அந்த காட்சியை பார்த்து வருத்தப்படுறவங்களும் இருப்பாங்க, சந்தோஷப்படுறவங்களும் இருப்பாங்க. அப்படி ஒரு காலத்தை வாழ்ந்துட்டியும். அதனால நம்முடைய நிலையில தெளிவாக இருந்து கொண்டு கொள்கை அடிப்படையில வாழ்ந்து அதன் அடிப்படையில் நாம் மரணிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை கவலைகளுக்கும் துன்பங்களுக்குமான ஒரு மருந்தாக நம்முடைய வாழ்வை நம்முடைய அமல்களை மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட சிறந்த அமலை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய மாதத்திலே அப்படியான சிறந்த அமல்களை செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் யாவரும் தௌஃபீக் செய்வானாக. ஈமானை வலுப்படுத்துகின்ற உள்ளத்தை நேரான வழியில் கொண்டு செல்கின்ற நம்முடைய பழக்கவழக்கங்களிலே தவறான காரியங்கள் கலந்து விடாமல் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் யாவரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 7க்கான கேள்வி. காபாவை தவாஃப் செய்யும் போது கன்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரை சந்தித்தார்கள்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீழே நியூஸ் மற்றும் கீகி நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.